ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு க்யூட்டான செய்யுள் சொல்லித்தர போகிறேன். அதாவது ஒரு சாங். ஓகே, நான் இது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனாலே பலவண்ண வானில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞர் ஆகலாம் அதனாலே. ஓகேவா? இது ஒரு செய்யுள். இன்னைக்கு நம்ம இதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது என்னென்னா எதனாலே ஏன் அப்படின்னு. ஓகேவா? ஏன் வானில் பல வண்ணங்கள், ரெயின்போ எப்படி உருவாகுது, எப்படி விண்மீன் ஸ்டார்ஸ் எப்படி பிரைட்டாக க்ளோ ஆகுது, ரோஜாப்பூ ஏன் ரெட் கலரில் இருக்குது, இலைகள் ஏன் ஆட்டம் சீசனில் உதிருது, மின்மினி பூச்சி ஏன் மின்னுது, பறவைகள் ஏன் பறக்குது, மின்னல் ஏன் மின்னுது, மேகம் எதுக்கு கருக்குது, கடலில் ஏன் அலைகள் இருக்குது, இது எல்லாத்தோட காரணத்தையும் நம்ம கண்டறிஞ்சிட்டா நம்ம அறிஞர் ஆகலாம் அதனாலே. ஓகேவா? இதான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏன் பல வண்ண வானில் எதனாலே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பல வண்ண வானில் எதனாலே, அதோட ஆன்சர் பார்த்துடலாமா? வானில் உள்ள நீர்த்துளிகள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளில் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானில் தோன்றுகிறது. அதாவது அந்த ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சன்னை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெயின்போ கலர் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சன்னும் ட்ராப்லெட்ஸும் ரெண்டும் சேர்ந்து ரெயின்போ கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சன் மேலே படுது. ஓகேவா? அந்த ட்ராப்லெட்ஸ் அப்போ தான் நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விண்மீன்கள். ஓகேவா? விண்மீன்கள்னா ஸ்டார்ஸ். விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரோஜன் அணுக்கள் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம்னா லிக்விட். அந்த லிக்விட் மூலமாக, லிக்விட்னு சொல்ல முடியாத ஒரு க்ளோவிங் பவர் டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். ஹைட்ரோஜன் அணுக்கள் அந்த ஸ்டார்ஸ் கிட்ட இருக்குது. அதனால தான் ஸ்டார்ஸ் க்ளோ ஆகுது. நைட்லலாம் நம்ம ஸ்டார்ஸ் க்ளோ ஆகல, அதுக்கு காரணம் இந்த ஹைட்ரோஜன் அணுக்கள். ஓகே, நெக்ஸ்ட் இயற்றில் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. ஓகேவா? இதுவும் அதில் உள்ள லைன் தான். அதனால தான் அந்த ஒளி வீசுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோஜாப்பூ ஆந்தோசைனேன் என்று நிருமி இருப்பதால், ஆந்தோசைனேன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதுக்குள்ளே இருக்குது அந்த ரோஜாப்பூக்குள்ளே. அதனால தான் ரோஜாப்பூ சிவப்பாக இருக்குது, அந்த ஆந்தோசைனேன் மூலமாக தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆந்தோசைனேன் என்ற நிருமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகின்றன ரோஜாப்பூ. ஓகேவா? அதனால தான் நம்ம ரோஜாப்பூ எல்லாம் பார்க்கும்போது சிவப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆந்தோசைனேன். நெக்ஸ்ட்டு கோடை காலங்களில் நீராவி போக்கை குறைப்பதற்கு அந்த இலைகளின் சூடு, அந்த நீராவி உண்டுல்ல, வாட்டர் வேப்பர், அது அந்த கோடை காலங்களில் அந்த சூடை தடுக்கிறதுக்காக அந்த இலைகள் உதிருது. அதோட சூடை தடுக்கிறதுக்காக தான் அப்படி உதிருது. நெக்ஸ்ட்டு மின்மினி பூச்சி ஏன் மின்னுது அப்படின்னு பார்க்கலாமா? லூசிஃபெரேஸ் என்சைம் மின்மினி பூச்சியில் இருப்பதால் மின்னுகிறது. லூசிஃபெரேஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதுக்குள்ளே இருக்குது, அதனால மின்னுது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறக்கைகளிலும் காற்று பைகள் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் அதுங்களால பறக்க முடியுது. ஸோ இதோட ஆன்சர் காற்று பைகள். ஓகேவா? காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவியாக இருக்கின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட்
மின்னிறக்கத்தால் மின்னல் மின்கிறது. மேலேருந்து மின்னல் ஃபோர்ஸாக வரும்போது அந்த ஃபோர்ஸாக வந்து நம்ம பூமியில் லேண்ட் பண்ணும்போது தான் ரொம்ப சவுண்ட் கேட்டு மின்னல் மின்னுகிறது. ஓகேவா? மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. மேகத்தில் நிறைய வந்து தண்ணி இருக்கிறனால சூரியனால் அதுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறனால தான் மேகம் கருப்பாக இருக்கின்றது. பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை செயல்படுவதால் புவி ஈர்ப்பு விசை, ஓகேவா, கடலில் அலைகள் தோன்றுகிறது. புவி ஈர்ப்பு விசை அப்படின்னா என்ன? கிராவிட்டி இருக்கனால தான் கடலில் வந்து அலைகள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீனிங்ஸ் தான். இன்னொரு இடம் நான் செயல் ரீட் பண்ணுறேன். எதனாலே இது வந்து ஒரு நல்ல செயல் தான். பலவண்ண வானிலை எதனாலே? விண்மின் ஒளிர்வது எதனாலே? ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே? இலைகள் உதிர்வது எதனாலே? மின்மினி மின்னுவது எதனாலே? பறவைகள் பறப்பது எதனாலே? மின்னல் மின்னுவது எதனாலே? மேகம் கருப்பது எதனாலே? கடலில் அலைகள் எதனாலே? அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞராகலாம் அதனாலே. எல்லாரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.